கோச்சல நாட்டின் குடிகளின் வகைப்பட்ட வாழ்வை சித்தரிக்கும் பாடல். நண்பர்களே, நாம கோசல நாட்டோட அழகையும் அங்க இருந்த இயற்கையோட செழிப்பையும் பார்த்துக்கிட்டே வர்றோம். போன பாடல்ல குயில்களும் மயில்களும் கூட அந்த நாட்டு பெண்களை போல நடந்துக்கிட்டதா கம்பர் சொன்னார் இல்லையா? இப்போ அந்த நாட்டு மக்களோட வீடுகளுக்குள்ளேயே நம்மை கூட்டிட்டு போறார் கம்பர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையும் அவங்க இல்லங்கள்ல நிறைஞ்சிருக்கிற சூழலும் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான சித்திரமா நமக்கு காட்டுறார் பாருங்க. பழையர்தம் மனையன பழநரை நுகரும் உழவர்தம் மனையன உழுதொழில் புரியும் மழவர்த்தம் மனையன மன ஒலி இசையின் கிழவர்த்தம் மனையன கிளை பயில் வளையாள். பழையர்தம் மனையன பழநரை. முதல்ல பழையர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வீடுகளுக்கு போகிறோம். பழையர்னா இங்கே கல் விற்கிறவங்களையோ அல்லது பழம் தர்ற தொழிலை செய்கிறவங்களையோ குறிக்கலாம். அவங்க வீடுகளில் என்ன இருக்குது? பழநரை, அதாவது நல்ல பக்குவப்பட்ட பழமையான கல் அல்லது தேன் நிறைஞ்சு இருக்குதாம். இது அவங்களோட தொழிலையும் ஒருவேளை அந்த நாட்டில் இருந்த விருந்தோம்பலையும் காட்டுது. அவங்க இல்லம் அவங்க தொழிலால் நிறைஞ்சிருக்கு. நுகரும் உழவர்தம் மனையென உழு தொழில். அடுத்ததா அந்த பழநரையை விரும்பி நுகரும், அதாவது பருகும் உழவர்களோட வீடுகளுக்கு போகிறோம். உழவர் பெருமக்களோட இல்லங்களில் என்ன இருக்குது? உழு தொழில், அதாவது விவசாயத்துக்கு தேவையான கருவிகள், ஏர், கலப்பைன்னு அவங்க தொழிலுக்கு ஆதாரமான பொருள்கள் நிறைஞ்சு கிடக்குதான். பார்த்தீங்களா? கல் விற்போர் வீட்டில் கல் இருக்குது, அதை பருகும் உழவர் வீட்டில் உழவு கருவிகள் இருக்குது. எவ்வளவு இயல்பான ஒரு தொடர்பு! புரியும் மழவர்தம் மனையன மன ஒலி. இப்போது மழவர் வீடுகளுக்கு போகிறோம். மழவர்னா இங்கே வாலிபர்கள், இளைஞர்கள்னு அர்த்தம். அவங்க வீடுகளில் என்ன நடக்குது? மன ஒலி கேட்குதாம். கல்யாண பேச்சு, மங்கள வாத்தியங்களோட சத்தம்னு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இளமை ததும்பும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைஞ்சிருக்குன்னு கம்பர் சொல்கிறார். வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிற இளைஞர்களோட உற்சாகம் அந்த வீடுகளில் எதிரொலிக்குது. இசையின் கிழவர்தம் மனையென கிளை பயில் வளையாள். கடைசியா இசைத்துறையில வல்லுநர்களான, அதாவது இசையின் கிழவர், பாணர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வீடுகளுக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்கு? கிளை பயில் வளையாள். இனிய ஓசையை எழுப்பக்கூடிய வளைந்த யாழ்கள் நிறைஞ்சிருக்குதாம். அவங்க வாழ்க்கை இசையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்க இல்லங்களில் எப்போதும் இசை ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக கோசல நாட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தொழிலை செவ்வனே செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லங்கள் அமைஞ்சிருக்கு. கல்விற்போர் உழவர், மனம் புரியும் இளைஞர், இசை வல்லுநர்னு சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு மக்கள் அவங்கவங்க வாழ்க்கையை நிறைவோட வாழ்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கும் வளமும் மகிழ்ச்சியும் இருக்கிறத கம்பர் 4 வரியில் நமக்கு காட்டிடுறாரு. எவ்வளவு அழகான ஒரு சமூக அமைப்பு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய பணியை செய்து இன்பமாக வாழும் ஒரு நாட்டை நமக்கு காட்டுறார் கம்பர். இது வெறும் வர்ணனை இல்லை, ஒரு செழிப்பான நிறைவான வாழ்க்கையோட அடையாளம். சரி நண்பர்களே, அடுத்த பாடல்ல சந்திப்போமா? கோச்சல நாட்டின் இயற்கை வளமும் கலை செழிப்பும். வணக்கம் நண்பர்களே. போன பாடலில் கோசல நாட்டில் மக்கள் எப்படி அவங்கவங்க தொழிலை நேர்த்தியாக செஞ்சு வளமாக வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். சரி, அந்த நாட்டில் பொருள்கள் எப்படி இருந்துச்சு? அதுங்க என்ன கொடுத்துச்சு? அடடா, அங்கே எல்லாமே வாரி வழங்குதாம். கம்பர் அந்த வளத்தை எப்படி ஒரு ஓவியமாக தீட்டியிருக்கார் பாருங்க. கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம், பாதைகள் சொரிவன பருமணி கனகம், ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம், காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள். முதல்ல சொல்றார் கோதைகள், அதாவது பெண்கள் சூடியிருக்கிற பூ மாலைகள் இருக்கே, அதிலிருந்து குளிர்ந்த இளந்தேன் சொட்டுமாம். குளிர் இளநரவம், அந்த வார்த்தையிலேயே ஒரு புத்துணர்ச்சி இருக்கு பாருங்க. வெறும் தேனில் குளிர்ச்சியான இளமையான தேன், அந்த பூக்களோட வாசனையும் அந்த தேனோட இனிமையும் மனசுக்குள்ள அப்படியே விரியுது இல்லை? அந்த நாட்டில் மலர்கள் கூட அவ்வளவு செழிப்பா, அவ்வளவு தாராளமாக தேனை சொரியுது. அடுத்து பாதைகள் சொரிவன பருமணி கனகம். இங்கே பாதைகள்னா வழிகள், குறிப்பாக வாணிபம் நடக்கிற கடல் வழிகள், தரை வழிகள்னு வச்சுக்கலாம்.
அந்த வழியா வர்ற கப்பல்களும் வண்டிகளும் எண்ணத்தை கொண்டு வந்து கொட்டுதாம். பருமணி, அதாவது பெரிய பெரிய ரத்தின கற்களையும் பொன்னையும் மலையா குவிக்குதாம். கணக்கம்னா பொன். 3வது வரி இன்னும் அற்புதம். ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம். ஊதைகள்னா காற்று. அந்த நாட்டில் வீசுகிற காற்று எதை சொரியுதாம்? உரை உறும் அமுதம், உயிரை காக்கிற அமிர்த துளிகளை. அதாவது அந்த நாட்டில் வீசுகிற காற்று அவ்வளோ தூய்மையாக உயிர் சத்து நிறைஞ்சதாக இருக்குது. அது கொண்டு வர்ற மழை துளிகள் கூட பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இயற்கையே அந்த நாட்டுக்கு அமிர்தத்தை வாரி வழங்குது. கடைசியாக வர்ற இந்த வரி இருக்கே, இதுதான் முத்தாய்ப்பு. காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள். காதைகள்னா என்ன? காவியங்கள், கவிதைகள், கதைகள். அந்த நாட்டில் படைக்கப்படுற இலக்கியங்கள் எதை சொரியுதாம்? செவிநுகர் கனிகள். அடடா, காதால சுவைக்கக்கூடிய பழங்களாம் கவிதைகள். எப்படி பழங்களை நாவால சுவைச்சு மகிழ்கிறோமோ அப்படி அந்த நாட்டு இலக்கியங்களை காதால கேட்டு இன்புறலாமாம். அந்த அளவுக்கு இனிமையான, சுவையான, சத்தான இலக்கியங்கள் அங்கே நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. கவி இன்பத்தை இதை விட அழகாக சொல்ல முடியுமா? ஆக கோசல நாட்டில் பெண்கள் சூடுற பூமாலையில் தேன் சொரியுது. வணிக வழிகளில் மணியும் பொன்னும் சொரியுது. வீசுகிற காற்று அமிர்தத்தையே சொரியுது. கவிஞர்கள் எழுதுகிற காவியங்கள் காதுக்கு பழங்களாக சொரியுது. இப்படி எல்லா விதமான வளங்களும் இன்பங்களும் நிறைஞ்சு ததும்பின ஒரு சொர்க்க பூமியா கோசல நாட்டை கம்பர் நமக்கு காட்டி நம்ம மனசையும் நிறைச்சிட்டார் பாருங்க. இன்னும் என்னவெல்லாம் இருக்கோ அடுத்த பாடல்ல பார்க்கலாம். கோசல நாட்டுப் பெண்களின் பேரழகைக் கண்டு மயங்கி பின்தொடரும் மயில்கள். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியின் செழிப்பை பார்த்தோம். எங்க பார்த்தாலும் தேன், மணி, பொன், அமுதம், காவிய கனின்னு கொட்டி கிடக்குதுன்னு கம்பர் வர்ணிச்சார். அப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள நாட்டில் இயற்கையோட எழிலும் அங்கே வாழ்கிற மக்களோட அழகும் எப்படி இருக்கும்? அதிலும் குறிப்பாக அந்த நகரத்து சோலைகளும் அங்கே உலாவிய பெண்களும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களோட அழகை பார்த்து இயற்கையே மயங்கி நின்ன ஒரு காட்சியை கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேட்போமா? இடம்கொள் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் தடங்கொள் சோலைவாய் மலர்பெய் தாழ்குழல் வடம்கொள் பூன்முலை மடந்தை மாறொடும் தொடர்ந்து போவன தோகை மஞ்ஞையே. தோகை மஞ்ஞையே. முதல்ல கம்பர் யாரை சொல்றார்? அழகான விரிந்த தோகையை உடைய ஆண் மயில்களை பற்றி சொல்றாரு. தடங்கொள் சோலைவாய். இந்த ஆண் மயில்கள் எங்கே இருக்கு? அயோத்தியில் இருக்கிற பரந்த பெரிய சோலைகளிலே உலாவிக் கொண்டிருக்கு. இடம் கொள் சாயல் கண்டு. அந்த சோலைகளில் வேற யார் இருக்கா? அழகான பெண்கள் உலாவறாங்க. அவங்களுடைய இடம் கொள் சாயல், அதாவது பெருமைக்குரிய கம்பீரமான கண்ணை பறிக்கிற அழகிய தோற்றத்தை அந்த ஆண் மயில்கள் பார்க்குது. இடம் என்ற சொல்லுக்கு இங்கே பெருமை அல்லது கம்பீரம் அப்படின்னு பொருள். எவ்வளவு அழகான சொல் பாருங்க, இளைஞர் சிந்தை போல். அந்த பெண்களோட அழகை பார்த்ததும் அந்த ஆண் மயில்களுக்கு என்ன ஆச்சாம்? அடடா, கம்பர் இங்கே ஒரு அற்புதமான உவமையை வைக்கிறார் பாருங்க. காலை பருவத்து இளைஞர்கள் பேரழகிகளை பார்த்தா எப்படி அவங்க மனசு நிலை கொள்ளாமல் தத்தளிக்குமோ, எப்படி அந்த அழகின் பின்னாடியே ஈர்க்கப்பட்டு போகுமோ, அதே போல அந்த ஆண் மயில்களோட சிந்தை தடுமாறுதாம். மயிலின் செயலுக்கு இளைஞனின் மனதை உவமையாக சொல்றதுல கம்பரோட கவித்திறன் மின்னுது. சரி, அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க? மலர்பெய் தாழ்குழல், மலர்கள் சூடிய நீண்ட தொங்குகின்ற கூந்தலை உடையவர்களாக இருக்காங்க. வடம் கொள் பூன்முலை, வடம் அதாவது முத்து மாலைகள் அணிந்த மார்பகங்களை உடையவர்களாக இருக்காங்க. மடந்தை மாரோடும். அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த அந்த பெண்களோடு தொடர்ந்து போவன. அந்த ஆண் மயில்கள் இந்த பெண்களை பார்த்து இவங்க தான் நம்முடைய பெண் மயில்களோ அப்படின்னு ஒரு மயக்கத்தில் அவங்க பின்னாலேயே தொடர்ந்து போகுமாம். இங்கே பெண்களோட சாயலும் நடையும் அழகும் மயில்கள் போலவே இருந்ததால ஆண் மயில்கள் அவங்களையே பெண் மயில்கள்னு நினச்சி பின்னாடி போகுதாம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு காட்சிப்படுத்தல்! அந்த சோலையின் அழகையும் பெண்களின் எழிலையும்
மயில்களின் இயற்கையான குணத்தையும் எப்படி ஒன்றா சேர்த்து ஒரு ஓவியமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க கவி சக்கரவர்த்தி. அயோத்தியின் அழகு என்பது வெறும் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல, அது இயற்கையும் மனித அழகும் பின்னி பிணைந்து ஒன்னையொன்று மிஞ்சி நின்ற ஒரு பேரழகுன்னு கம்பர் நமக்கு உணர்த்துறார். அந்த சோலையில் மயில் மயங்கி நின்ன அந்த காட்சி நம்ம மனசையும் கொள்ளை கொள்ளுது இல்லையா? குறைவற்ற வாழ்வின் கூறுகள். நண்பர்களே, போன பாடல்ல கோசல நாட்டில் மயில்கள் கூட பெண்களோட அழகிலே மயங்கி பின்னாடியே போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட இயற்கை எழிலும் மக்களின் சாயலும் நிறைந்த அந்த நாட்டில் வேற என்ன சிறப்புகள் இருக்கு? ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் சொல்ற மாதிரி, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார். கேளுங்க. இது வெறும் வர்ணனை இல்லை, ஒரு பெரிய தத்துவத்தையே உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற பாட்டு. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். ஆகா, என்ன ஒரு பாட்டு! கம்பர் கோசல நாட்டை புகழறாரா இல்லை இகழறாரான் ஒரு கணம் திகைக்க வைக்கும் பாட்டு இது. ஆனா அதுதான் கம்பரோட மேதமை. வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் என்கிறார். அதாவது அந்த நாட்டில் வறுமை என்பதே துளி கூட இல்லையாம். பிச்சை எடுக்கவோ கையேந்தவோ ஒரு ஆள் கூட கிடையாது. அதனால கொடுக்கிற வள்ளல் தன்மைக்கு அங்கே வேலையே இல்லையாம். வன்மை இல்லைன்னா யாரும் கொடுக்கிறதே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யாருக்கும் தேவைப்படாத ஒரு நிலை அங்கே இருக்கு. கொடுப்பதன் பெருமை எப்போ தெரியும்? வாங்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது தானே. வறுமையே இல்லாத தேசத்துல வன்மையோட சிறப்பு தனியா தெரிய வாய்ப்பில்லைன்னு சொல்றாரு. என்ன ஒரு நுட்பம் பாருங்க. அடுத்து திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால் என்கிறார். திண்மைனா என்ன? வலிமை, வீரம். செருணர்னா பகைவர்கள். கோசல நாட்டுக்கு பகையே இல்லையாம். நேருக்கு நேர் சண்டை போடவோ நாட்டை பிடிக்கவோ யாரும் இல்லை. அதனால் வீரத்தை, உடல் வலிமையை காட்டி பெருமைப்பட அங்கே அவசியமே இல்லை. எல்லாரும் வலிமையா இருக்கலாம், ஆனா அதை நிரூபிக்க ஒரு சூழலே உருவாகலை. போர் இல்லாத நாட்டில் வீரனின் புகழ் எப்படி தனியா தெரியும்? அதுபோல இருக்கு கோசல நாடு. மூன்றாவதா, உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் என்கிறார். இது இன்னும் ஆழம். பொய் சொல்ற பழக்கமே அந்த நாட்டு மக்கள் கிட்ட இல்லையாம். எல்லோருமே எப்பவும் உண்மையே பேசுறாங்க. அதனால இதுதான் உண்மை அப்படின்னு தனியா சுட்டி காட்ட வேண்டிய தேவையே இல்லையாம். பொய் இருந்தால்தானே உண்மையோட மதிப்பு தெரியும். பொய் என்பதே இல்லாத ஒரு உலகத்துல உண்மை என்பது இயல்பான ஒன்றா மாறிடுது. அதை தனியாக பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா, வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால் என்கிறார். வெண்மைன்னா இங்க அறியாமை, பேதமைன்னு அர்த்தம். பல்கேள்வினா பலவிதமான கேள்வி, ஞானம், அறிவு. அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நல்ல கேள்வி ஞானத்தோட, அறிவு செல்வத்தோட நிறைஞ்சிருக்காங்களாம். அதனால அவங்க கிட்ட அறியாமை என்பதே கொஞ்சமும் இல்லை. அறிவு ஒளி வீசும் இடத்துல அறியாமைங்கிற இருட்டுக்கு இடமே இல்லையே. ஒரு குறையும் இல்லாத அந்த உன்னத நிலையை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி எவ்வளவு அழகா புரிய வைக்கிறார் பாருங்க. இதுதான் கவி சக்கரவர்த்தியின் சொல்வன்மை. ஒரு நல்லாட்சி நடக்கிற நாட்டில், தர்மம் தலை காக்கிற தேசத்தில் இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் தனியாக தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அதுவே அந்த நாட்டின் இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராமராஜ்யத்தின் முன்மாதிரியை தான் கம்பர் இங்கே நமக்கு காட்டுகிறாரு. நினச்சி பாருங்க, வறுமை, பகை, பொய், அறியாமை இது எதுவுமே இல்லாத ஒரு தேசம். அது எவ்வளவு பெரிய வரம்! கம்பர் காட்டுகிற இந்த கோசல நாடு ஒரு கனவு தேசம் போல நமக்கு தோணலாம். ஆனால் அப்படி ஒரு நிலையை நோக்கி மனித சமூகம் நகரணுங்கிறது தான் இந்த கவிஞனின் ஆசையாக இருந்திருக்கும். வண்டிகள் பெருகி செல்வ வளத்தால் தலைமயங்கும் கோச்சல நாடு. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல கோசல நாட்டோட ஒரு அற்புதமான நிலையை கம்பர் சொன்னார் இல்லையா? அப்படி ஒரு லட்சிய தேசத்துல அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அங்க இருக்கிற வீதிகள்ல என்ன நடக்கும்? வெறும் இல்லாமை மட்டும்தான் அந்த நாட்டின் சிறப்பா? இல்லவே இல்லை. அந்த இல்லாமைகளுக்கு காரணம் அங்கே இருக்கிற நிறைவு. அந்த நிறைவை, அந்த செழிப்பை, அந்த வளத்தை எப்படி ஒரு சின்ன பாடல் மூலமா நம்ம கண்முன்னே கொண்டு வர்றார் பாருங்க கம்பர். எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்கிமே. எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும். என்ன ஒரு அருமையான பட்டியல் பாருங்க. எள்ளு, திணை, சோளம், சாமை, கொள்ளுன்னு இந்த நிலத்தில் விளையக்கூடிய அத்தனை முக்கியமான தானியங்களையும் வரிசைப்படுத்துகிறார். இது வெறும் பட்டியல் இல்லைங்க, இது அந்த மண்ணோட வளம். கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும். இந்த தானியங்களை எல்லாம் எப்படி கொண்டு வராங்களாம்? கொள்ளையில், அதாவது கொள்ளையடிக்கிற மாதிரி இல்லை, மலைமலையா கணக்கே இல்லாமல் ஏராளமாக தாராளமாக கொண்டு வர்றாங்களாம். எதில்? பண்டியும். பண்டின்னா வண்டி. மாட்டு வண்டிகளில் அந்த தானியங்களை அள்ளி போட்டு நிறைச்சிக்கிட்டு வராங்க. ஒரு வண்டி, 2 வண்டி இல்லை, கணக்கில்லாத வண்டிகள். அது மட்டுமா? அடுத்து சொல்கிறாரு பாருங்க. அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும். அள்ளல்னா சேறு, அளம்னா உப்பளம். அந்த சேறு நிறைஞ்ச உப்பளங்களில் விளைஞ்ச உப்பை அள்ளிக்கிட்டு வர்ற வண்டிகளாம். ஆனால் உப்பை வெறும் உப்புன்னு சொல்லலை கம்பர், அமுதின் பண்டி என்கிறார். அடடா, என்ன ஒரு சொல் பாருங்க. உயிர் வாழறதுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அந்த உணவுக்கு சுவை கொடுக்கிற உடலுக்கு தேவையான உப்பு அமுதம் மாதிரி தானே. அந்த அமுதமாகிய உப்பை ஏற்றிக்கிட்டு வர்ற வண்டிகளும் சேர்ந்து வருதாம். இப்போ இந்த கடைசி வரியை கேளுங்க. இதுதான் இந்த பாடலோட உச்சம். தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே. அப்படி தானியங்களையும் உப்பையும் மலையாக ஏற்றிக்கிட்டு வர்றதால அந்த வண்டிகளோட பாரம் தாங்க முடியலையாம், மாடுகளால் இழுக்க முடியல. அதனால் பின்னாடி ஆட்கள் சேர்ந்து தள்ளிக்கிட்டு வராங்க. தள்ளும் நீர்மையின். அப்படி தள்ளி கொண்டு வரும்போது தானியம் ஏற்றிட்டு வர்ற வண்டிகளும் உப்பு ஏற்றிட்டு வர்ற வண்டிகளும் ஒன்றோட ஒன்று கலந்து முட்டி மோதி பாதையில் ஒரு நெரிசலை உண்டாக்குதான். தலைமைங்குமே. யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டில் வண்டிகளை தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு பாரம் இருக்குது, அந்த வண்டிகள் ஒன்றோட ஒன்று மோதுற அளவுக்கு எண்ணிக்கை இருக்குன்னா அந்த நாட்டில் எவ்வளவு விளைச்சல் இருக்கணும், எவ்வளவு வணிகம் நடக்கணும், எவ்வளவு செழிப்பு இருக்கணும். ஆக கம்பர் இந்த ஒரு வரி மூலமாக கோசல நாட்டோட பொருளாதார வளத்தை, விவசாய செழிப்பை, வணிக பெருக்கத்தை அப்படியே ஒரு சித்திரமாக நம்ம கண்முன்னே நிறுத்திட்டார். ஆக கோசல நாட்டில் இல்லாமைக்கு காரணம் இந்த நிறைவுதான். இவ்வளவு செல்வம் கொழிக்கிறதால தான் அங்கே வறுமை இல்லை. ஒரு சின்ன காட்சி, ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய நாட்டின் வளமையே அடங்கியிருக்கு. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஆழம். கோசல நாட்டின் வர்த்தகப் பெருக்கத்தை வினைப்பயன் தத்துவத்துடன் ஒப்பிடும் காட்சி. வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. சென்ற பாடல்ல கோசல நாட்டில் தானிய வண்டிகளும் உப்பு வண்டிகளும் எப்படி ஒன்னோட ஒன்று கலந்து போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த அளவுக்கு செழிப்பான வர்த்தகம். இப்போ கம்பர் இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே கிடைக்கிற மற்ற இனிப்பான பொருட்களையும் சொல்றாரு. ஆனால் அதை சொல்ல வர்றதுக்கு அவர் எடுத்திருக்கிற உவமையை கேட்டால் மெய் சிலிர்த்து போவீங்க. வாங்க கேட்கலாம். உயரும் சார்வையிலா உயிர்கள் செய் வினை பெயரும் பல்கதி பிறக்குமாறு போல் ஐரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர்தயிரும் வேரியும் தலைமயங்குமே. உயரும் சார்பு இலா உயிர்கள்னா என்ன? முக்தியை அடைவதற்கு உரிய பற்றுக்கோடு அந்த ஞானம் இல்லாத உயிர்கள் இருக்கே, அவை என்ன பண்ணும்? தங்கள் பண்ண புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பலவிதமான பிறவிகளில் பிறந்து உழல்கின்றனவாம். செய்வினை பெயரும் பல்கதி பிறக்குமாறு போல். இந்த வரிக்கு இதான் அர்த்தம். மனிதனா, தேவனா, விலங்கா, நரகரான்னு பல பிறவிகளில் மாறி மாறி பிறக்கிற அந்த உயிர்களின் பயணத்தை போல அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த, சம்சார சுழற்சியை, வினை பயனை எப்படி ஒரு நாட்டு வளத்தை சொல்ல வர்ற உவமையாக வைக்கிறார் பாருங்க கம்பர். சரி, அந்த பிறவி சுழற்சி மாதிரி எது இருக்குதாம்? ஐரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே.
ஐரும், அதாவது சர்க்கரை அல்லது வெல்லம், தேனும் காட்டு மலர்களில் இருந்து எடுத்த தேனும், பாகும், இனிக்கின்ற பாகு வகைகளும், ஆயர் ஊர் தயிரும், இடையர்கள் வாழும் கிராமங்களில் இருந்து வர்ற சுவையான தயிரும், வேரியும் கல் வகைகளும், இத்தனையும் தலை மயங்குமே, ஒன்றோடொன்று கலக்குமாம், இடம் மாறி போகுமாம். எப்படி உயிர்கள் வெவ்வேறு பிறவிகளில் இடம் மாறுதோ அதுபோல இந்த நாட்டில் சர்க்கரை ஒரு இடத்துல இருந்தும், தேன் ஒரு இடத்துல இருந்தும், பாகு ஒரு இடத்துல இருந்தும், தயிர் இடையர் சேரில இருந்தும், கல் இன்னொரு இடத்துல இருந்தும் வண்டிகளில் ஏற்றி கொண்டு வந்து சந்தைகளில் ஒன்றோடொன்று கலந்து தேவைப்படுற மற்ற இடங்களுக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்குமாம். ஒரே நேரத்தில் நாட்டின் செழிப்பையும் அங்கே நடக்கிற வர்த்தகத்தையும், அதே சமயத்தில் வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் பிறவி சுழற்சியையும் இணைச்சு சிந்திக்க வைக்கிறார் கம்பர். அந்த பொருட்கள் எப்படி ஒன்னோடொன்று கலந்து இடம் மாறுதோ அது மாதிரி தான் உயிர்களும் தன்னோட வினைப்பயனுக்கு ஏற்ப வெவ்வேறு பிறவிகளில் கலந்து இடம் மாறுதுன்னு சொல்கிறாரு. கோசல நாட்டில் இனிப்பு பொருட்களும் குறைவில்லாமல் கிடைக்குது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே நேரம் இந்த உலக வாழ்க்கைங்கிறது இப்படி மாறிக்கொண்டே இருப்பது தான் ஒரு பெரிய தத்துவத்தையும் நமக்கு உணர்த்திட்டு போகிறார் கம்பர். ஒரு நாட்டின் வளத்தை சொல்லும்போது கூட இப்படி ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவத்தை இணைக்க முடியுமா? முடியும்னு நிரூபிக்கிறது இந்த கம்பரின் பாடல். இது வெறும் பொருட்களின் கலப்பு மட்டுமல்ல, வாழ்வின் பயணத்தையே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் கவிதை. விழாக்களும் வேள்விகளும் கோசல நாட்டின் வீதிகளில் மக்கள் வெள்ளத்தை உருவாக்கிய அழகிய காட்சி. அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். நாம் போன பகுதியில் கோசல நாட்டோட வளத்தை, அங்கே பொருட்கள் எப்படி இடம் மாறுதுன்னு ஒரு அழகான உவமையோட பார்த்தோம். வெறும் சர்க்கரை, தேன், தயிர் மட்டும் இடம் மாறலை. அந்த வளத்தோட வெளிப்பாடாக மக்களின் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் எப்படி இருக்குன்னு இந்த பாட்டில் பார்க்கலாமா? கம்பர் நம்மளை நேராக கோசல நாட்டு வீதிக்கே அழைச்சிட்டு போறார் பாருங்க. கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய், ஆறுமாறும் வந்து எதிர்ந்த ஆமென சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. முதல்ல நம்ம காதுகளை குளிர வைக்கிறார் கம்பர். கூறு பாடலும் குழலின் பாடலும் என்கிறார். அப்படின்னா என்ன? இசை நுணுக்கம் தெரிஞ்ச வித்வான்கள், பாணர்கள் பாடுகின்ற இனிய வாய்ப்பாட்டு. குழலின் பாடல் அண்ணா மனதை வருடும் புல்லாங்குழல் இசை. அந்த வீதியில் வாய்ப்பாட்டும் கேட்குது, குழலிசையும் கேட்குது. ஆனால் இது ஏதோ போட்டி போட்டுக்கிட்டு ஒலிக்கலை. கம்பர் சொல்கிறார், வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய் என்று. அந்த நீண்ட வீதியில் ஒரு முனையில் இனிய குரலில் பாட்டு கேட்குதுன்னா, இன்னொரு பகுதியில் குழலோட நாதம் தனியாக மனதை அள்ளுது. தனித்தனியாக ஒலிச்சாலும் அந்த வீதி முழுக்க இசை ஒரு கொண்டாட்டமாக பரவி கிடக்கு. இப்படி காதுக்கு இனிமையான இசை கேட்குற அந்த வீதியில் கண்ணுக்கு எப்படி இருக்கு? அடடா! கம்பர் ஒரு அற்புதமான உவமையை கொண்டு வர்றார் பாருங்க. ஆறும் ஆறும் வந்து எதிர்ந்த ஆம் என. அதாவது 2 பெரிய நதிகள் பெருக்கெடுத்து ஓடி வந்து ஒன்னோட ஒன்று கலந்து சங்கமிக்கிற மாதிரி இருக்குதாம் அங்கே கூடியிருக்கிற மக்கள் கூட்டம். அந்த வீதியில் எவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கும்னு நினச்சி பாருங்க. 2 பெரிய ஆறுகள் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். சரி, எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம்? எதுக்காக இந்த இசையெல்லாம்? கம்பர் கடைசி வரியில் சொல்கிறாரு, சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. சாறு அப்படின்னா விழாக்கள், திருவிழாக்கள். வேள்வின்னா யாகங்கள், பெரிய பூஜைகள் அல்லது கல்யாணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள்னு கூட எடுத்துக்கலாம். ஆக திருவிழாவுக்காக வந்த கூட்டமும், யாகங்கள் அல்லது திருமணங்களுக்காக வந்த கூட்டமும் அந்த இசை வெள்ளத்தில் ஒன்னோட ஒன்று கலந்து நதிகள் கலக்கிற மாதிரி அந்த வீதிகளில் நிறைஞ்சு வழியுதாம். காதுக்கு இனிய இசையையும் கண்ணுக்கு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தையும், அதுவும் சும்மா கூட்டம்னு சொல்லாமல் ஆறுகள் கூடி கலந்த மாதிரின்னு ஒரு உவமையோடு சொல்கிறதுல எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு அழகு! ஒரு நாடு வளமாக இருக்கிறதுக்கு அடையாளம் வெறும் பொருளாதார வளம் மட்டும் இல்லை. அந்த வளத்தால் மக்கள் மனசில் ஏற்படுற மகிழ்ச்சி, அவங்க நடத்துகிற விழாக்கள், அதில் கலந்துக்கிற மக்கள் கூட்டம், அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கம்பர் கோசல நாட்டோட பெருமையை நமக்கு உணர்த்துறாரு. அந்த இசை நிறைந்த
மக்கள் வெள்ளம் பாயும் வீதியை நம்ம மனக்கண்ணுல ஓட விட்டு ரசிப்போமா? கோசல நாட்டு உழவர்களின் ஆரவார ஒலி மற்ற இசைக்கருவிகளின் ஒலியை எவ்வாறு அடக்குகிறது என்பதை கூறும் பாடல். நண்பர்களே, போன பாடல்ல அயோத்தியின் வீதிகள்ல பாட்டும் குழலோசைன்னு இசை வெள்ளம் பாயுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆறு ஆறோட கலக்கிற மாதிரி விழா கூட்டமும் வேள்வி கூட்டமும் நிறைஞ்சிருக்குன்னு கம்பர் சொன்னார். இப்போ அந்த இசைக்கும் மேல, அந்த ஆரவாரத்துக்கும் மேல இன்னும் என்னென்ன ஓசைகள் அந்த நகரத்தை நிறைக்குதுன்னு பார்க்கலாமா? கம்பர் ஒரு ஆச்சரியத்தை இங்கே ஒளிச்சு வச்சிருக்கார். என்னன்னு கேட்போமா? மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும் நேர்தாக்கின் தாக்குறும் பறையும் தன்னுமை வீக்கின் தாக்குறும் விழியும் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயுமே. முதல்ல சொல்றார், மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும். மூக்குன்னா இங்கே சங்குடை வாய்ப்பகுதி, மூரினா வலிமையான. அப்படி அந்த சங்கு ஊதப்படும் போது எழும்பும் அந்த ஓம்கார நாதம் இருக்கே, எவ்வளவு வலிமையான ஓசை! யாகசாலைகளிலும் மங்கள நிகழ்வுகளிலும் முழங்கும் அந்த சங்கொலி அயோத்தி நகரெங்கும் எதிரொலிக்குது. அடுத்து நேர்தாக்கின் தாக்குறும் பறையும். நேரான குச்சிகளை கொண்டு டடும் டடும் என்று அடிக்கப்படும் அந்த பறை ஓசை, அது ஒரு விதமான தாளக்கட்டு, ஒரு விதமான கம்பீரம். அந்த ஓசையும் சேர்ந்து முழங்குது. மூன்றாவதா தன்னுமை வீக்கின் தாக்குறும் விழியும். தன்னுமைங்கிறது மத்தளம் மாதிரியான ஒரு தோல் கருவி. வீக்கின் தாக்குறும்னா அதை கட்டியிருக்கும் வாராலோ கையாலோ அடிக்கும்போது அதிலிருந்து எழும்புற அந்த கனத்த கம்பீரமான முழக்கம். விழின்னா அந்த ஓசை. ஆக சங்கின் பேரொலி, பறையின் தாள ஒலி, மத்தளத்தின் கார்வை ஒலி, இந்த மூணு ஓசையும் ஒன்னா சேர்ந்து அயோத்தியை அதிர வைக்குது. கேட்கவே எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் கம்பர் இங்கே தான் ஒரு ஆச்சரியத்தை வைக்கிறார். இந்த மூன்று பெரிய ஓசைகளும் சங்கநாதம், பறை முழக்கம், தன்னுமை ஓசை என்ன ஆகுதாம்? மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயுமே. அடேயப்பா, என்ன ஒரு சொல் பாருங்க! மல்லர்னா இங்கே வலிமையான உழவர்கள். அவங்க வயல்வெளிகளில் ஏர் பூட்டி உழும்போது அந்த எருதுகளை அதட்டி ஓட்டுவாங்களே, ஒரு சத்தம் போடுவாங்களே, ஒரு ஆரவாரம் செய்வாங்களே, அந்த உழைப்பின் ஓசை, அந்த உழவு மாடுகளை அதட்டும் ஓசை. அந்த ஓசையில் முன்னாடி சொன்ன அத்தனை பெரிய வாத்தியங்களோட ஒலியும் மாயுமே என்கிறார் கம்பர். அடங்கி போகுமாம், மறைந்து போகுமாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வாத்திய முழக்கங்கள். ஆனால் அத்தனையும் எதுக்குள்ள அடங்குது? உழவனுடைய அந்த மல்லனுடைய குரலுக்குள்ள அடங்குது. வெறும் இசை ஆரவாரத்தை விட ஒரு நாட்டின் ஜீவாதாரமான உழவு தொழிலின் ஓசைதான், அந்த உழைப்பின் சத்தம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, வலிமையானதுன்னு சொல்றாரு. அந்த உழவர்களின் ஆரவாரம்தான் அயோத்தியின் உண்மையான பலம், உண்மையான இசைன்னு கம்பர் இங்கே கோடிட்டு காட்டுறாரு. ஆக அந்த நகரத்தில் வெறும் கொண்டாட்ட ஓசை மட்டும் கேட்கல, உழைப்பின் ஓசையும் கம்பீரமாக ஒலிக்குது. அந்த உழைப்பின் ஓசையில் தான் மற்ற ஓசைகள் அடங்குதுன்னா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. கம்பன் பார்வையில் ஒரு தேசத்தின் உண்மையான ஜீவநாதம் வெறும் வாத்திய முழக்கங்கள் இல்லை, அந்த மண்ணின் மைந்தர்களான உழவர்களின் உழைப்பின் குரல் தான் அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் பாருங்க. கோசல நாட்டு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு உணவூட்டும் அற்புத காட்சி. நண்பர்களே, போன பாடல்ல மருத நிலத்தோட ஓசைகளை கேட்டோம். உழவர்களோட ஆரவாரமும் வாத்தியங்களோட முழக்கமும் எப்படி ஒன்னோட ஒன்று போட்டி போட்டு ஒலிக்குதுன்னு பார்த்தோம். அந்த வளமான பூமியில், அந்த சந்தோஷமான நாட்டில் வீடுகளுக்கு உள்ளே நடக்கிற ஒரு காட்சியை இப்போ கம்பர் நமக்கு காட்டுறார். இது ஆரவாரம் இல்லை, இது ஒரு தாலாட்டு மாதிரி மென்மையான காட்சி. வாங்க பார்க்கலாம். தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலை வாய் அமுது ஒழுகு மக்களை பாலின் ஊட்டுவார் செங்கை பங்கயம் வாய் நிலா உறக்குவிவ மானுமே. முதல்ல கம்பர் யாரை பற்றி பேசுகிறாரு? குழந்தைங்களை பற்றி. தாலி ஐம்படை தழுவு மார்பிடை எப்படி குறிப்பாக சொல்கிறாரு பாருங்க. அவங்க மார்பில் ஐம்படை தாலியாம்.
அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கணும்னு திருமாலோட 5 ஆயுதங்களான சங்கு சக்கரம் கதை வாள் வில் பொறிச்ச ஒரு தாலியை போடுவாங்க. குழந்தையை காக்கும் ஒரு கவசம் அது. அந்த 5 தாலி அசைந்தாடும் மார்பை கொண்ட செல்ல குழந்தைகள். மாலை வாய் அமுது ஒழுகு மக்களை. அந்த குழந்தைகளோட வாயில இருந்து வாய் அமுது ஒழுகுதாம். என்ன வாய் அமுது? நாம சொல்லுன்னு சொல்றோமே, அதை கம்பர் எவ்வளவு அழகா மரியாதையா வாய் அமுதுன்னு சொல்றார் பாருங்க. மழலை மாறாத அந்த பிஞ்சு குழந்தைகளோட வாயில இருந்து வழிஞ்சோடுற அந்த எச்சிலை கூட அமுதம்னு சொல்றதுல ஒரு அன்பு தெரியுது பாருங்க. அப்படிப்பட்ட அழகு குழந்தைகளுக்கு பாலின் ஊட்டுவார் செங்கை. அவங்க அம்மாக்கள், அந்த தாய்மார்கள் தங்களோட செங்கையால், அதாவது சிவந்த அழகான கைகளால் பால் கலந்த உணவை ஊட்டுறாங்களாம். ஒரு தாயோட கை குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது எவ்வளவு மென்மையா அன்பா இருக்கும் அந்த அழகான கைகள். பங்கயம் வாய்நிலா உற குவிவ மானுமே. ஆஹா, இங்கதான் கம்பரோட கவிதை நயம் மின்னுது. அப்படி குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது அந்த தாயோட குவிஞ்ச கை எப்படி இருக்குதாம் தெரியுமா? ராத்திரியில நிலா வந்ததும் தாமரை பூ தன்னோட இதழ்களை மெல்ல மூடிக்குமே, குவிஞ்சிக்குமே, அந்த மாதிரி இருக்குதாம். ஒருவேளை அந்த குழந்தையின் முகத்தை நிலவுன்னு கம்பர் சொல்றாரோ, அந்த நிலா மாதிரி இருக்கிற முகத்துக்கு பக்கத்துல அன்னையின் கை போகும்போது தாமரை மாதிரி குவிஞ்சிடுதோ, அல்லது அந்த விரல்களை குவித்து சோறு ஊட்டுகிற அழகே நிலவை கண்டு குவிகிற தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றாரோ, எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரண தாயன்பு காட்சியை எவ்வளவு உயர்ந்த கவிதை ஆக்கிட்டார் பாருங்க. ஆக கோசல நாட்டில் வயல்வெளியில் உழவர்களோட ஆரவாரம் மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள இப்படி தாய்மையோட அன்பும் அழகும் கூட நிறைஞ்சு வழியுதுன்னு கம்பர் நமக்கு சொல்லாம சொல்றாரு. ஒரு நாட்டின் வளம்கிறது மண்ணுல மட்டுமல்ல, மக்கள் மனசுலையும் அவங்க அன்பிலும் தான் இருக்குன்னு காட்டுற மாதிரி இருக்குல்ல இந்த காட்சி. கம்பர் ஒரு காட்சியை சொல்லும்போது அதில் இத்தனை அர்த்தங்களை, இத்தனை அழகை பொதிஞ்சு வைக்கிறது தான் அவரோட பெருமை. நெஞ்சை நிறைக்கிற காட்சி இது இல்லையா? கோச்சல நாட்டின் மக்களின் மேன்மையும் பெண்களின் கற்பின் சிறப்பும். வணக்கம் நண்பர்களே. நாம போன பாட்டில் கோசல நாட்டு தாய்மார்கள் எப்படி அன்போட குழந்தைகளுக்கு பால் அமுது ஊட்டினாங்கன்னு பார்த்தோம். அந்த அன்பு, அந்த அழகு, அந்த நேர்மை இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு எப்படி உருவாகுது? வெறும் மண்ணும் வளங்களும் மட்டுமா ஒரு தேசத்தோட பெருமை? இல்லவே இல்லை. அந்த தேசத்தோட ஆன்மா எதுல தங்கியிருக்குன்னு கம்பர் இங்க நமக்கு காட்டுறார் பாருங்க. பொறுப்பின் நின்றன பொலிவு, பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி, மாதரார் அற்பின் நின்றன அறங்கள், அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே. முதல்ல சொல்றார் பொறுப்பின் நின்றன பொலிவு. என்ன ஒரு அழகான வரி! இங்க பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் வெளித்தோற்ற அழகு இல்லைங்க, அது உள்ளத்து அழகு, நற்குணம், ஒழுக்கம். அந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்த அந்த உண்மையான களங்கமில்லாத நற்குணங்கள் உறுதியா நின்னதுனால தான் அந்த நாட்டுக்கே ஒரு தனி பொலிவு, ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ் கிடைச்சதாம். வெளி அழகுக்கு அடிப்படை உள்ளத்து அழகுதான்னு எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அடுத்து பொய் இல்லா நிற்பின் நின்றன நீதி. அதாவது பொய் பேசாம உண்மை வழியில, சத்திய வழியில நிற்பு, உறுதியா நிற்கிறாங்களாம் அந்த மக்கள். அப்படி அவங்க சத்தியத்துல நிலைச்சு நிற்கிறதுனால தான் நீதி, நேர்மை, தர்மம் எல்லாம் அந்த நாட்டில் கொஞ்சமும் பிசகாம நிலைச்சு நிற்குதாம். பாருங்க நேர்மைக்கு எவ்வளவு வலிமை. 3வது வரி ரொம்ப ரொம்ப ஆழமானது. மாதரார் அற்பின் நின்றன அறங்கள். அர்ப்பணா அன்புன்னு அர்த்தம். அந்த கோசல நாட்டு பெண்களோட பேரன்பு இருக்கே, அந்த அன்பு தான் அறங்களையெல்லாம், தர்ம காரியங்களையெல்லாம் தாங்கி நிறுத்துச்சான். திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்னு கேட்ட மாதிரி இங்க பெண்களின் அன்பே அறத்துக்கு ஆதாரமா இருக்குன்னு கம்பர் சொல்றாரு. அந்த அன்புல தான் தர்மம் தழைக்குது. என்ன ஒரு உயர்ந்த பார்வை பாருங்க. கடைசியா சிகரம் வச்ச மாதிரி சொல்றாரு, ஆண்டவர் கற்பின் நின்றன காலமாரியே. ஆண்டவர்னா அந்த பெண்கள், அவங்களுடைய கற்பு நெறி, அந்த ஒழுக்கம் இருக்கே, அது எவ்வளவு வலிமையானதுன்னா அதனால தான் காலமாரி. அதாவது பருவமழை தவறாம காலம் அறிஞ்சு பெய்யுதாம் அந்த நாட்டில்.
நினச்சி பாருங்க. பெண்களோட கற்பு நெறிக்கும் இயற்கையோட இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் கம்பர். ஒரு பெண்ணின் ஒழுக்கம் வானத்து மழையையே கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறது. அந்த பண்பாட்டுக்கு கம்பர் கொடுக்குற உச்சபட்ச மரியாதை. ஆக கோசல நாடு அப்படி செழிப்பா நீதியோட தர்மத்தோட விளங்க காரணம் என்னன்னா, அங்கே வாழ்ந்த மக்களோட நற்குணம், அவங்களோட நேர்மை, சத்தியம். அதுலேயும் குறிப்பாக அந்த நாட்டு பெண்களோட அன்பும் கற்பும் தான் அந்த தேசத்தோட அசைக்க முடியாத அடித்தளம்னு கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். தனி மனித ஒழுக்கம், அதிலும் பெண்மையின் மாண்பு ஒரு சமூகத்தை மட்டுமல்ல, இயற்கையையே எப்படி செம்மையாக வழி நடத்துதுன்னு இந்த ஒரு சின்ன பாட்டில் எவ்வளோ பெரிய பேருண்மையை கம்பர் அடக்கி வச்சிருக்கார் பாருங்க. இதுதான் கம்ப நாட்டாழ்வாரின் சிறப்பு. சரி நண்பர்களே, அடுத்த பாடலில் சந்திக்கலாம்.